ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வரும். மக்களே பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கிளம்பிட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ் கேப்டன் இல்லை, நம்ம ரைடிங் ஜாக்கெட் வாங்குகிறோம். ஆக்சுவலாக நம்ம வாங்கலை, என்எஸ் கேப்டன் தான் வாங்குறாரு. என்எஸ் கேப்டன் தான் வாங்குறாரு. சரி, நீ எதுக்கு போகிறன்னா வீடியோ எடுத்து கொடுக்க ஆள் இல்லை, அதனால் ஏன்னா பக்கத்தில் நான் தான் இருக்கேன், வேறு யாரும் இல்லை. அது ஏன் நான் அவர் வாங்குறாருன்னு அழுத்தி சொல்கிறேன்னா, அது வாங்குறதுக்கு பெரிய பிரச்சனையே ஆச்சு. பெரிய பிரச்சனைன்ட்டு இல்லை, ஏகப்பட்ட தடங்கள், அந்த மாதிரி சில ஒரு அசம்பாவிதம்ஸ் வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. அந்த மாதிரி நிறைய ஆச்சுங்க. கிட்டத்தட்ட மார்ச் மாதம் பிளான் பண்ணுது. எப்போனா மூணார் பிளான் பண்ண மார்ச் மாதம் போகிறது. அப்போ பிளான் பண்ணி இல்லை, அதாவது நாங்கள் வாங்கிட்டு தான் போவோம், ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டு தான் நான் கேரளாக்குள்ளேயே அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னாரு நம்ம என்எஸ் கேப்டனு. அவர் சொன்னதுனாலேயோ என்னமோன்னு தெரில, மூணாறு ட்ரிப்பு மார்ச் மாதமும் போகல. அதுக்கப்புறம் ஏப்ரல் பிளான் போட்டோம், ஏப்ரலும் போகல. சரி ப்ரோ, இது ஆகாது, வெயில் காலமாக வேறு இருக்குது, போனாலும் வேஸ்ட்டுன்ட்டு வால்பாறை பிளான் போட்டோம். வால்பாறை பிளான் போட்டும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஓகே, கிளைமேட் நல்லாயிருக்கு இப்போ மூணாரில் அப்படின்ட்டு வால்பாறை கேன்சல் ஆகி மறுபடியும் மூணாருக்கே வந்தாச்சு. ஆமே டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 6:30 போகுது. ஆக்சுவலாக எனக்கு வேலை இருக்குது, 8 மணி வரைக்கும் ஒர்க் இருக்குது. எங்கள் அப்பா பார்த்துக்க சொல்லிக்கிட்டு நான் போயிட்டுருக்கிறேன். எங்கள் அப்பா 7 மணிக்கு தானே போகிறேன்னு சொன்னால், என்னடா 6:30 6:15 கிளம்பிட்டேன் அப்படின்னாரு. வேறு ஒன்றும் இல்லைப்பா, கண்ணு தெரியாதாம்மா அவருக்கு நைட்டில். ஐ மீன் கிளாஸு கண்ணாடி எடுத்துகிட்டு வரலையாம்மா, அதுதான் ப்ரோ அவசரமாக கூப்பிட்றேன், இல்லைன்னா லேட்டாக கூட போயிடுவோம் ப்ரோ அப்படின்னாரு. சரி, எனக்கு என்னன்னா கண்ணு வேறு இதாக இருக்குங்கிறாரு, ஃபாக் லைட்டும் அவர்கிட்ட இல்லை, ஹெட்லைட்டு மட்டுமே வச்சு அத்தனை லாங் எப்படி போகிறதுன்னு எனக்கு புரியல. போய் கேட்கணும். ஆமே ஆக்சுவலாக எங்கே வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் 360. ஆக்சுவலாக நானும் வாங்கணுங்க, இன்னும் மூணாருக்கு இன்னும் பட்ஜெட் சேர்த்துல. ரைடிங் சூட்டு வாங்கிட்டு சேர்த்திக்கலான்னு பார்க்குறோம். அவர் வாங்குறது பார்த்தீங்கன்னா 7000 அந்த மாதிரி பக்கம் ரேஞ்சில் வாங்குறாரு. நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 3500 அந்த ரேஞ்சில். ஆமே அதுலேயே கொஞ்சம் நல்ல பிராண்டாக அந்த மாதிரி பார்த்து வாங்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளால் அவ்வளோ பட்ஜெட்டெல்லாம் போட முடியாது. வீட்டில் இன்னும் அது என்னன்னே எங்கள் வீட்டில் இன்னும் யாருக்குமே தெரியல, எதுக்கு வாங்குறேன்னே தெரியல. அது முதல்ல அது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். எங்கள் அப்பாட்ட எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவார். சேஃப்டி, இந்த மாதிரி லாங் போகிறேன், கீழே விழுந்தால் ஒன்றும் அடிப்படாது அவ்வளோக்கா அப்படின்ட்டு சொன்னால் புரிஞ்சுக்குவார். சேஃப்டின்னா பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பாவில் ஒன்றும் சொல்ல மாட்டார். அது புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, என்எஸ் கேப்டன் வாங்கட்டும், நான் கொண்டு வீட்டில் காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இது 7000 அந்த மாதிரி, நம்ம 3000 4000 வாங்குகிறோம். 4000 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேங்க, கண்டிப்பாக ரெயின் சூட் வாங்க மாட்டேன். எனக்கு நான் ஃபஸ்ட்டு மூணாறு அமௌண்ட் சேர்த்திக்கிட்டு தான் ரைடிங் சூட் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் ஆகி போச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு ரைடிங் சூட் வாங்கிட்டு மூணாறு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கம்முன்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் வாங்கிடலான்னு பார்க்குறேன். வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். என் கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்களான்னு தெரில.
ஒரு 90 ஒரு 80 இல்லை ஒரு 70% அமௌண்ட் கையில் இருக்குங்க. இன்னும் ஒரு 30% மட்டும் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்குள்ளே கிடச்சிட்டா நானே பிரச்சனை இல்லை வாங்கிடுவேன். வீட்லேயும் எதுவும் சொல்லலை, ஏன்னா நான் என் காசு தான் போட்டு வாங்குகிறேன். வீட்டில் அவங்க காசு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒன்றும் கிழிக்க வேண்டாம், மூடிட்டு போகிறதுனா போயிட்டு வா, இல்லைனா மூடிட்டு வந்து வீட்டில் இரு அப்படின்ட்டுருவாங்க, ஒரே பேச்சு. அதனால் ஏன்னா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு தான் மெயின், அதுதான். அதனால தான் வெளியே போகிறது கூட எங்கள் அம்மா இன்னும் சரிப்பா பார்த்து போயிட்டு அப்படின்லாம் இன்னும் சொன்னதே இல்லை. நான் போயிட்டு வரேன்னு சொன்னால் சரி அவ்வளோ அதே தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா 2 பேருமே அதே தான் சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி, எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? லாரிக்காரண்ணே கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா அங்கே ஒரு மனுஷன் காத்துட்ருக்கா. அப்படி ஆமாம், தண்ணி லாரிக்கு பிரேக் பிடிக்காதுமாங்களே, உண்மையா? பிரேக் எங்கேயாவது அடிக்கிறாருன்னு பார்க்கலாமா? விவேக் சார் சொன்னது உண்மையாக பொய்யான்னு பார்த்துடலாம். தண்ணி லாரிக்கு பிரேக்கே பிடிக்காதுன்னாரு. தண்ணி லாரிக்கா குப்பை லாரிக்கா தெரிலையே, சரியாக தெரில. 2 லாரிக்கும் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸ்பீடாக தான் போகுது, ஒரு 60 வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். பிரேக் பிடிக்கும், பட் ஆனால் அவர் சொன்னது, அவர் சொல்கிற ஒவ்வொரு காமெடியிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க. சின்ன கலைவாணர்னா சும்மாவா? ஐயோ, இது வேறு ஆஃபீஸ் முடிஞ்செல்லாம் வர்ற டைமு, ஈரோடில் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். பிரேக் பிடிக்குதுங்க. அதில் ஒரு அல்ப சந்தோஷம். நீங்கள் கேட்கலாம், ஏண்டா பிரேக் பிடிக்காமையாடா லாரி ஓட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் அவர் சொன்னது ஒரு அர்த்தம் இருக்குல்ல. விவேக் சார் சொன்னது தண்ணி லாரிக்கு பிரேக்கே பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யூத் படத்தில் சொல்லுவார் இது தளபதிக்கிட்ட. இது சரி வராது. நம்ம பைக் சர்வீஸும் வேறு விடணுங்க. நெக்ஸ்ட் வீக் போய் சர்வீஸ் விட்டு வந்துடுவேன். மண்டே போய் சைன்ஸ் ப்ராக்கெட்லேருந்து எல்லாம் ஃபுல்லாக மாற்றணுங்க. சென்சார் விஷயம் எல்லாம் இருக்குது, ஏகப்பட்ட வேலை இருக்குங்க வண்டியில். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், வண்டி உள்ளே சரி நிறையா சின்ன சின்ன வேலை நிறையா இருக்குது. ரோலான் சைன்ஸ் ப்ராக்கெட் தான் போடலான் இருக்கேன். அதுதான் கொஞ்சம் நம்ம அடிக்கடி மலையில் ஓட்டுறோம், அதனால் ரொம்ப இது பண்ணி செயின் லூப் அடிக்கடி பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த மைக் இப்போ பேசிகிட்டு இருக்கிற மைக் பார்த்தீங்கன்னா டைப் சி மைக் வாங்கினேன். இதுக்கு முன்னாடியே ஒரு மைக் வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸு ரெக்கார்ட் ஆகலை. ஐ மீன் அந்த எக்ஸெட் சிம்பிளே காட்டல, மேலே அந்த சிம்பிள் ஐக்கானே காட்டல. நான் அப்புறம் மறுபடியும் ரிட்டன் போட்டு வேறு மைக்கு, அதே மைக்கு ரிட்டன் போட்டேன், ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு அந்த மைக்கு தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, கேட்டுட்ருக்கீங்க. ஐயோ அவனா உலகம் சரி. இப்போ கேட்டுட்ருக்கிறீங்க அந்த மைக்கு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புது மொபைல் வாங்கினா மோட்டோ விளாக் பண்ணுற, ட்ராவல் விளாக் பண்ணுற எல்லாருக்குமே மைக் வந்து இந்த பெரிய பிரச்சனையாக இருக்கும். டைப் சி மைக்குங்க, யூனிவர்சல் தான். நான் ரேட்டு கம்மியாக இருக்கிற மைக்கு தான் பார்த்து வாங்கினேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில். அதுவும் மைக் கேட்கல, நான் மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன். மைக் நல்லாவே இருக்குது, நானும் செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும்ல, உங்களோட ஃபீட்பேக் ஒன்று இருக்குல்ல, அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இதில் வந்து அந்த டப்புன்னு கேட்குமா கேட்காதான்னு சத்தியமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது வந்து யூஎஸ்பி பின்னு, இது வந்து டைப் சி இல்லை. பார்ப்போம், இதில் கேட்கலைன்னா சந்தோஷம், கேட்டுச்சுன்னா வேறு ஏதாவது யோசிக்க வேண்டியதுதான். நான் ஒர்க்கில் இருந்து கிளம்பிட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார், ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்ட்டு. சரின்ட்டு வண்டிக்கிட்ட வந்து கால் அவசரமாக கால் பண்ணேன்னா வண்டிக்கிட்ட வந்துட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு கால் பண்ணேன். யாருக்கு போகுதுன்னு பார்க்காம விட்டேன். அவர் நம்பருக்கு தான் கொடுத்த மாதிரி இருந்துச்சு கால். வேறு தெரிஞ்ச அண்ணனுக்கு ஒருத்தருக்கு போயிடுச்சு. இருங்க சொல்கிறேன். அவருக்கு தான் கால் பண்ணலான்ட்டு கால் இது பண்ணால் இன்னொரு அண்ணனுக்கு போயிடுச்சு. அவரும் சொல்லு தம்பி கிளம்பிட்டியா ப்ரோ? நான் எடுத்தோன்னே என்ன சொன்னேன்னா, ப்ரோ ஒரு 10 நிமிஷம் கிளம்பிட்டேன் அப்படின்னா, சரிப்பா சீக்கிரம் வாங்க அப்படின்னாரு.
அப்புறம் தான் ஏன்னா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா இன்னொரு அண்ணன் தெரிஞ்ச அண்ணனுக்கு கால் பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் நான் வந்துடுவேன்ட்டு இருக்கிறேன். ஐயோ, அவர் பண்ணுற அவசரத்தில் நான் யாருக்கோ ஃபோன் பண்ணிகிட்ருக்கிறேன். அவர் நேராக ஷாப்புக்கு வந்துடலாம் அப்படின்னாரு. நீங்கள் ஷாப்புக்கே வந்துடுங்க அப்படின்னாரு. அதெல்லாம் முடியாது, 2 பேரும் ஒட்டுக்கா போகலான்ட்டு அவர் அங்கேயே உட்கார சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னல பாருங்கள் டிராஃபிக் எப்படி இருக்குன்ட்டு. ஆஃபீஸ் முடிஞ்சு போகிற டைமுங்க இதெல்லாம். இதை வேறு போட்டு விட்றாங்க, ரோடே வழுக்கிற மாதிரி. டிராஃபிக்கில் தான் வண்டி ஆப்பாவும் எல்லாம் ஆப்பாவும். சரிங்க, அப்படியே போங்க பாரு. போகவே மாட்டாங்க, அப்படியே தவந்துக்கிட்டே போவாங்க. ஐயோ, எங்கேயோ திரும்பணுமே, இல்லைன்னா அங்கே போய் சுற்றிட்டு வர மாதிரி ஆகிடும். இந்த பக்கமாக போகலாமா? வாய்ப்பே இல்லை, அங்கே போய் தான் வரணும். இல்லை வரவா, கை இப்படி விரிச்சு காட்டு, விரிச்சு காட்டு கையை. அப்படியே திரும்ப. யூட்டர்ன் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குங்க, தாறுமாறாக இருக்குது. செஸ்ட் பேட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.